அவர்களே, இது நவம்பர் மாதம். நவம்பர் மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இது உத்திரிஸ்தல் ஆத்மாக்களின் மாதம். இறந்து போன உத்திரிஸ்தல் ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற மாதம். இந்த மாதத்தில் தான் விண்ணகம், நரகம், உத்திரிஸ்தலத்தை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் பலருக்கும் விண்ணகம், நரகம், உத்திரிஸ்தலத்தை பற்றியெல்லாம் பேசுவதே பிடிக்காதவங்க நிறைய பேருண்டு. ஒரு தாயின் கருவில 2 குழந்தைகள் உருவாயிருச்சு. அதில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட சொல்லுது, இந்த கர்ப்பப்பைக்கு வெளியே ஒரு உலகம் உண்டு. அந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் உண்டு, விலங்குகள் உண்டு, பறவைகள் உண்டு, அங்கு மலைகளும் நதிகளும் உண்டு. உடனே மற்ற குழந்தை சொன்னாங்க, பைத்தியக்காரத்தனமா பேசாத, யாராவது இந்த கருப்பையில் இருந்து வெளியே போனவர்கள் உண்டா? யாராவது அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது உண்டா? இல்லதானே. சும்மா மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த உலகம் மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் நம்பணும். உண்மை சொன்னால் 2வது குழந்தை சொன்னதுல லாஜிக்கலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான், கரெக்டு தான். யாருமே இந்த உலகத்தை விட்டு அங்க போனதும் கிடையாது, அங்கிருந்து யாரும் இங்க வந்ததும் கிடையாது. இங்கதான் உண்மை, இது மட்டும்தான் நம்பணும். லாஜிக்கலி கரெக்ட். ஆனா ரியாலிட்டியில, உண்மையில முதல் குழந்தை சொன்னது தான் உண்மை. காரணம், இந்த கருப்பைக்கு வெளியில வேறொரு உலகம் உண்டு, மனிதர்கள் உண்டு, விலங்குகள் உண்டு, பறவைகள் உண்டு, எல்லாம் உண்மைதான். இதே போல இந்த உலக வாழ்க்கைக்கு இறுதியில, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு விண்ணகம் உண்டு, ஒரு நரகம் உண்டு, உத்திரஸ்தலம் உண்டு. இந்த உலக வாழ்க்கை என்றால் என்ன? அது ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரை போலதான். ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரை எத்தனை பக்கம் இருக்கும்? 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம். ஆனா புத்தகம் எத்தனை பக்கம் இருக்கும்? 300 400 பக்கங்கள் இருக்கலாம். இதே போல இந்த மண்ணுலக வாழ்க்கை என்பது வெறும் 50 60 70 100 ஆண்டுகள் வாழப்போகிற வாழ்க்கை தான் இந்த மண்ணுலக வாழ்க்கை.